அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. இன்று சிசிங் ராஜா அப்படிங்கிற ஒரு A+ கேட்டகரி ரவுடி வந்து என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 மாதத்தில் 4 என்கவுண்டர் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் பல ரவுடிகள் வந்து சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார், எப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இந்த ரவுடிகள் அப்படிங்கிறவங்களுக்கான வாழ்க்கை என்னவாக இருக்கும், எப்படி அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் ஜூலை 7ஆம் தேதி அன்னைக்கு படுகொலை பண்ணப்பட்டார். ஸோ ஒரு குரூப் ஆஃப் டீம் வராங்க. அவர் சொந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல அவங்க போய் கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணிவிட்டு அன்றைக்கி இரவே போயிட்டு அண்ணா நகரில் கூடிய திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறாங்க. இரவு 3 மணிக்கு சரண்டர் ஆனதுக்கு பிறகு ஒரு ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அந்த சிட்டியில் வந்து அதுவும் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் வந்து அவ்வளோ அசால்ட்டாக ஸ்கெட்சு போட்டு தூக்குறாங்க. ஸ்விக்கி சொமேட்டோ வந்து டெலிவரி பண்ணுற வர மாதிரி அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு அந்த பேக்கெலாம் எடுத்து பேக்குள்ளே பூரா கத்தி எடுத்துகிட்டு வந்து கொண்டு போயிட்டாங்க. இவ்வளோ ப்ராப்பராக ஸ்கெட்ச் பண்ணப்பட்டிருக்கு. அது பக்கத்திலே காவல் நிலையமும் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி அவங்க பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸ்டார்ட் ஆன சமயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே அப்பொழுது இருந்த போலீஸ் கமிஷனரான திரு ரத்தோர் அவர்கள் இடமாற்றம் பண்ணப்படுகிறார். அந்த இடத்துல திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை வந்து கமிஷனராக போடப்படுது. அதற்கு பிறகு அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய இடத்துல ஃபுல் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட்டுக்கு வந்து டேவிட்சன் ஐபிஎஸ் மாற்றப்படுகிறார். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சி எஸ்பியாக வருண்குமார் எஸ்பி அவர்கள் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் போடப்படுகிறார். ஏன் திருச்சி நான் சொல்கிறேன்றதை நான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற மக்களே, இந்த 3 பேரும் இன்றைக்கி காலகட்டங்களில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ட்ரெயினிங் த தமிழ்நாடுன்னு சொல்லலாம் மக்களே. என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கணும். கடந்த 3 மாதத்தில் மட்டும் 4 என்கவுண்டர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சென்னையில் 3, புதுக்கோட்டை திருச்சி பார்டரில் புதுக்கோட்டையில் வந்து ஒரு என்கவுண்டர். ஸோ என்கவுண்டரில் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் துரைசாமி, திருவேங்கடம், காக்காத்தோப்பு பாலாஜி, இன்றைக்கு சிசிங் ராஜா. ஸோ இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற நபர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரண்டரான ஒரு நபர். அவரும் வந்து என்கவுண்டர் பண்ணப்படுகிறார். ஸோ 4 பேர் என்கவுண்டர் பண்ணப்படுகிறாங்க. துப்பாக்கியால் சுட்டு பிடித்தது ஆல்மோஸ்ட் 6 பேர் சுட்டு பிடிக்கப்படுற 6 பேருமே வந்து A+ கேட்டகரி ரவுடிஸ். ஆல்வின், தூத்துக்குடி செல்வம், கலைப்புலி ராஜா, ரோஹித் ராஜு, சீர்காழி சத்யா மற்றும் சத்யான்னு 6 பேர் வந்து சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருனால் ஆப்ரேஷன் அகழி அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் வந்து தொடங்கியிருக்காரு. அதன் மூலியமாக இன்றைக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு ரவுடியே சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் 6க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து கொட்டப்பட்டி செந்தில், அப்புறமா எட்டமலைப்பட்டி புதூர் வந்து சந்திரமௌலின்னு ஒரு 2 பேர் வந்து மிக முக்கியமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க இந்த ஆப்ரேஷன் அகழி அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ரவுடிகள் அப்படிங்கிறவங்க எப்படி அவங்களுடைய வருமானம் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் மக்களே. ரவுடிகள் அப்படிங்கிறவங்களுக்கு வருமானம் என்ன? நம்ம ஜென்ரலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெசன்ட் நகர் பீச் இருக்கும். பெசன்ட் நகர் பீச்சில் வந்து ஒரு எனி சண்டேஸ் இஃப் யூ டேக் சம் சண்டேஸில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கும். அதில் ஒரு கடந்த கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருச்சு. அந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கு வந்து அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ ட்ரக்ஸு ப்ளஸ் வந்து இன்டாக்சிகேட்டிங் ஆல்கஹால்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுற ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள். ஸோ அவர் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு டோட்டலாக வந்து எராடிகேட் பண்ணணும், தேர் ஷுட் நாட் பி கஞ்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். அப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா அப்படிங்கிறதை இங்கே புழங்கிறதை தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதே போலீஸ் தானே. அப்போ அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராமில் கஞ்சா வந்து தடுக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி என்ன இது லாஜிக்கே இல்லாமல் இருக்கேன்னு நம்ம யோசிச்சிருந்தோம் மக்களே. இன்றைக்கு அதற்கான வழி பிறந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு எனி ட்ரக்ஸ், கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லை அபின், இல்லை ஒடவர், மெத்து எல்லாமே எடுத்துக்கலாமே, எல்லா விதமான ட்ரக்ஸையும் இங்கே ஒரு ஸ்டேட்டில் அதிகமாக சப்ளை பண்ணுறது பெட்லர்ஸாக இருக்கிறவங்க சாதாரண மனுஷங்க இருக்க முடியாது. அதுக்கு ஒரு டீம் இருக்கணும், ஒரு ரவுடிசம் டீம் இருக்கணும். ஸோ அவங்க தான் ட்ரக் பெட்லர்ஸாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம்.
ஸோ இன்றைக்கு ட்ரக்ஸ் அப்படிங்கிறதே நம்ம தமிழ்நாட்டில் குறைக்கணும் அப்படின்னால் ட்ரக் பெட்லர்ஸை மூலம் ஒழிக்கணும். ட்ரக் பெட்லர்ஸை மூலம் ஒழிக்கணும் அப்படின்னால் இதை விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மேஜர் ரவுடிகள் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க. ஏனென்றால் இவர்களுக்கான இன்கம் சோர்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது ட்ரக்ஸ், கஞ்சா, ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதில் அவங்களுடைய மெயின் இன்கம் சோர்ஸ்ன்றது கஞ்சா, ட்ரக்ஸ் தான் மக்களே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மக்லிங், அதாவது கடத்தி கொண்டு வரக்கூடிய கடத்தல் பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அது இவங்க வச்சு வியாபாரம் பண்ண மாட்டாங்க, அதை கடத்திட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிடுவாங்க, அவங்க வெளியே வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரக்ஸு, கடத்தல் பொருள், அதாவது ஸ்மக்லிங், அடுத்தது கடத்தல். அது எப்படின்னு எக்ஸ்டார்ஷனுக்குள்ளே வந்துடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு பணக்கார நபர்களுடைய குடும்பங்களில் உள்ள பெண்களையோ குழந்தையோ கடத்தி வச்சுக்கிட்டு பணம் பறிக்கிறது. ஸோ இந்த மூணும் தான் இவங்களுடைய மேஜரான இன்கம் சோர்ஸாகவே இருக்குது. இப்போது ரவுடிகளை ஒழிப்பதன் மூலியமாக உங்கள் ட்ரக்ஸ் கம்மியாகும். இப்போ இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அவனுக்கு கீழே ரவுடிகிட்ட கொடுப்பாங்க ட்ரக்ஸை, அவன் கீழே கொடுப்பான், அவன் கீழே சொல்லி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரக்ஸை விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ மெயினாக ரவுடிகளை கொல்லும் பொழுது இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போகும். ஸோ எரடிகேட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ஸ்ட்ரீம் லைன்டு சான்சஸாக இருக்குன்றது பார்க்க முடிகிறது. ட்ரக்ஸ் இல்லாமல் போகும், ஸ்மக்லிங் இல்லாமல் போகும், எக்ஸ்டார்ஷன் இல்லாமல் போகும். இது மூணுமே முற்றிலும் ஒழிவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன கிரைம் இவங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கொலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. 2 கேங்குப்பா, இவன் ஒரு கேங் அவன் ஒரு கேங்கு, 2 மாற்றி மாற்றி சாவுதுங்கன்னா போய் வேடிக்கை பார்க்கலாம் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு. 2 அடிச்சுன்னு சாவுங்கப்பா, அசாயிரம் மிச்சமாகுதுன்னு பார்த்து அரசு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது கிடையாது. பணத்திற்காக அடுத்தவங்களை கொலை பண்ணக்கூடிய வேலையை பார்க்குறவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆள் கடத்தல் பண்ணுறது, ஆள் கடத்தல் பண்ணி அடுத்தவங்களுக்காக ஆள் கடத்தல் பண்ணி எழுதி வாங்குறது. மிக முக்கியமாக மக்கள் 2 விஷயம் இங்கே அவங்க இன்கம் சோர்ஸ். ஒன்று கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்குறது, அடுத்தது போதை விற்று அவங்க அந்த கிரைம்ஸை பண்ணுறது. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதுல திருச்சியில் ஒரு ஆப்ரேஷன் அகழி அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பண்ண வேலை தான் இந்த ஆப்ரேஷன் அகழி. இதன் மூலியமாக ஆல்மோஸ்ட் 6 ரவுடிகள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரவுடி சுட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. பல கோடி மதிப்பிலான டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஏதாவது நிலம் இருக்கும், நிலம் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத நிலமாக இருக்கும். அது எந்த நிலன்றதை பார்த்துட்டு அதற்கு எல்லா இடத்துலையும் ஆள் செட் பண்ணி அதுக்கு டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. இப்போ டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது இவங்களே பண்ணுவாங்க, இவங்க பண்ண மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஏஜெண்ட்டை பிடிப்பாங்க, அதுக்குன்னு ஒரு டீமை பிடிப்பாங்க. இப்போ அடுத்து என்னென்னால் தமிழ்நாடு முழுக்க டபுள் டாக்குமெண்ட் பண்ணுற டீம் அப்படிங்கிறதே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மக்கள். அவனுக்கு தான் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்செல்லாம் வச்சு பண்ணி அதில் டபுள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஏதாவது ஒரிஜினல் பத்திரம் மாதிரியே டூப்ளிகேட் ரெடி பண்ணுறது. இப்போ இந்த ஒரிஜினல் பத்திரம் எங்கே வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதற்கும் ஏதாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த சர்வே நம்பரில் என்ன பத்திரம் இருக்கோ அந்த பத்திரத்தை ஒரிஜினல் எடுத்து அது ஜெராக்ஸோ எடுத்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு தகவல். ஸோ டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறதுன்றது சும்மா சாதாரணமாக கிடையாது மக்களே. ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னா டாக்குமெண்ட் யார் பேரில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும், எப்படி பண்ணிருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட்டாக இவங்க பேரில் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதே மாதிரி பழைய டாக்குமெண்ட் மாதிரியே அந்த ஒரு நபர்கிட்ட பேசினப்போ கேட்டப்போ சொன்னார், அதாவது ஒரு பத்திரிக்கை அடைக்கிறப்போ டீத்தூள்லாம் இப்போ டீத்தூளை முக்கிடுவாங்களாம் டாக்குமெண்ட்டை. ஸோ டீத்தூளை முக்கி எடுத்தால் உங்களுக்கு அது பழைய டாக்குமெண்ட்டு மாதிரியே தெரியுமா. இப்படி அதாவது ஒரு 50 வருஷமாக டாக்குமெண்ட் அப்படின்னா அது பழசாக இருக்கும் பேப்பரு, அந்த மாதிரியே ஃபீல் கொண்டு வந்துடுவாங்க சார் அப்படின்னாரு. இப்போ டபுள் டாக்குமெண்ட்லாம் பண்ணி அந்த லேண்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிறது. கேட்டால் ஏன் இது மாதிரி பத்திரம் என்கிட்ட இருக்குன்னு காட்டுறது. இப்போ லேண்ட் சொந்தக்காரன் கேட்குறப்போ நீ வேணால் கோர்ட்டில் போய் கேஸ் போகிறான்னு துரத்தி விட்ருது, இவங்க ரவுடிங்களாச்சு துரத்தி விட்ருவானுங்க. இப்போ அவங்க போய் கோர்ட்டில் கேஸை போட்டு வக்கீலை பிடிச்சி ஃபீஸ் கொடுத்து கேஸை போட்டு ஹைகோர்ட்டில் போனால் அந்த கேஸ் முடிய 20 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அவங்க நூலாகி நொந்து நூடுல்ஸ் ஆகி வீணாக போய் அவங்க இறந்தும் போயிட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சு போச்சு, எல்லாம் இவங்க சொந்தமாயிடும். அப்போ அவங்களோட லீகல் ஹையர்ஸ் இதை போட மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரவுடிங்கப்பா எங்கன்னா போராடிட்டு இருக்க முடியும் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த வேலையை பார்க்கக்கூடிய ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணுறது திருச்சி எஸ்பி வருண்குமார் பண்ணிட்டுருக்காருன்றது கூடுதல் தகவல் மக்களே. ஸோ இப்படித்தான் இவங்க தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதான் அவங்க வேலை, இதான் அவங்களோட கிரைம்ஸ் மக்களே. இந்த மாதிரி ரவுடிகள் என்கவுண்டர் பண்ணப்படுவது அப்படிங்கிறது நாட்டிற்கும்
வீட்டிற்கும் எல்லாத்துக்கும் நல்லது நம்ம சொல்லலாம் மக்களே. இவர்களால் யாருக்கும் எந்த விதமான நல்லதும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக சிசிங் ராஜா அப்படிங்கிற ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட 2வது மனைவியோ 4ஆம் மனைவி தெரியல மக்களே. இப்போ ஒரு பிரச்சனை என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிசிங் ராஜா அவங்களுடைய பாடியை வந்து அவங்களுடைய 5 மனைவிகளும் வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க, யாருக்கு சொந்தம் சண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிசிங் ராஜாவோடைய டபுள் டாக்குமெண்ட் பண்ணி மட்டும் ஆயிரக்கணக்கான கோடிக்கு சொத்து இருக்குன்றாங்க, டபுள் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்காகத்தான் அடித்துக்கொள்ள நம்ம தெளிவாக தெரியும் இந்த விஷயத்தில். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மனைவி ஒருத்தவங்க வந்து வெளியே பேட்டி கொடுத்து அழுது இது ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி என் புருஷனை வந்து கொலை பண்ண போகிறாங்க, என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, காவல்துறை இது மாதிரி பண்ணுறாங்க, இப்போது சிஎம் தான் காப்பாற்றணும், என் தாலியை காப்பாற்றணும், என் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. அதாவது திருமணம் பண்ணும் பொழுதே ஒரு ரவுடியை திருமணம் பண்ணுறோன்றது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? ஒரு ரவுடினா என்ன வந்து கொளுத்துக்காரன் வேலையை பார்க்க போகிறான், கொளுத்து வேலையை பார்க்க போகிறான், இல்லை வந்து நிலத்தை வேலை பார்க்க போகிறானா? அடுத்தவனை கொல்லணும், அடுத்தவனை வந்து மிரட்டணும், அடுத்தவனை வந்து பணத்தை பிடுங்கணும், துப்பாக்கி அமைச்சு படத்தை பிடுங்கணும், எத்தனை குடும்பங்களை அழ வைத்து உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ற உங்களுக்கு தெரியாதா? அப்போ அவங்கள வந்து போலீஸ் கொஞ்சுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. ரவுடிகளை சுட்டு கொள்வது, என்கவுண்டர் செய்வது அப்படிங்கிறது பொதுமக்களால் நமக்குத்தான் பாதுகாப்புன்னு நம்ம சொல்கிறோம் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.